மகாகவி பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிங்கள தீவிற்கோர் பாலம் அமைப்போம் என சொல்லியிருக்கிறார். சேதுரை மேலிற்கு அமைப்போம் என சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை நம்முடைய வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைக்கும் விதமாக இங்குட தமிழை அங்க கொண்டு சென்று தமிழ் சங்கத்துக்காக சங்கம் அமைத்து மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆண்டும் இங்கிருந்து தமிழ் ஆய்வாளர்களையும் மக்களையும் கூட்டி மிக சிறப்பான மகாநாடு நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு அகஸ்தியர் பேரால அந்த மகாநாடை நடத்தி வருவது பாராட்டுக்குரிய. எத்தனையோ பிரதமர் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் தமிழையே பேசுகிறதாக நான் கேட்டேன். நம்முடைய பாரத பிரதமர் வணக்கம் என சொல்கிறார், திருக்குறளை சொல்கிறார், அகநானூரை சொல்கிறார், புறநானூரை சொல்கிறார், தொல்காப்பியத்தை சொல்லி இறுதியாக முருகனுக்கு அரோகரா என்று சொன்னார். அதன் மூலமாக நல்ல காரியம் செய்து நம்முடைய பாரத நீடோடு வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்தின் முன்னேற்ற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. மகாகவி பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிங்கள தீவிற்கோர் பாலம் அமைப்போம் என சொல்லியிருக்கிறார். சேதுரை மேலிற்கு அமைப்போம் என சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை நம்முடைய வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைக்கும் விதமாக இங்குட தமிழை அங்க கொண்டு சென்று தமிழ் சங்கத்துக்காக சங்கம் அமைத்து மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆண்டும் இங்கிருந்து தமிழ் ஆய்வாளர்களையும் மக்களையும் கூட்டி மிக சிறப்பான மகாநாடு நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு அகஸ்தியர் பேரால அந்த மகாநாடை நடத்தி வருவது பாராட்டுக்குரிய. எத்தனையோ பிரதமர் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் தமிழையே பேசுகிறதாக நான் கேட்டேன். நம்முடைய பாரத பிரதமர் வணக்கம் என சொல்கிறார், திருக்குறளை சொல்கிறார், அகநானூரை சொல்கிறார், புறநானூரை சொல்கிறார், தொல்காப்பியத்தை சொல்லி இறுதியாக முருகனுக்கு அரோகரா என்று சொன்னார். அதன் மூலமாக நல்ல காரியம் செய்து நம்முடைய பாரத நீடோடு வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்தின் முன்னேற்ற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்.